அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் சிறார் பூங்கா சிறார்களுக்காக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று ஒரு பட்டிமன்ற நிகழ்வு நடக்கவிருக்கிறது. இன்றைய பட்டிமன்ற தலைப்பு, இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையா விளையாட்டா? இந்த தலைப்பில் பேசுவதற்காக மாணவர்கள் அனைவரும் ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்களை வரவேற்று ஒரு தொடக்க உரை அளிப்பதற்காக நம்மிடையே இணைந்திருப்பவர் மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். அவர்களை வருக வருக என்று அழைத்து ஒரு தொடக்க உரையை வழங்கி சிறார்களை ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் அம்மா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலர் பாரதிதாசனையும் தலைவர் வள்ளுவனையும் நம் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்டன் அப்பாவையும் வணங்கி இன்றைய பட்டிமன்றத்திற்கு நாம் செல்வோம். மறவாமல் நீங்கள் அனைவரும் இந்த பட்டிமன்ற செய்திகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஸ்டெப் டிவியில் லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையா விளையாட்டா? அருமையான பட்டிமன்ற தலைப்பு. இந்த பட்டிமன்றமே ஒரு கலைதான், அதையும் சேர்த்து இப்ப சொல்லி கொடுத்துறேன் நானு. அதனால நீங்க எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லணும், அழகாக சொல்லணும். கலையும் முக்கியம், விளையாட்டும் முக்கியம், கல்வியும் முக்கியம். அதனால அனைவரும் இன்னைக்கு கலைன்ற சைட்ல பேசக்கூடிய குழந்தைகள் தங்கா ஆராதனா, யோகஸ்ரீ, மோனிகா, அகிலேஷ், ஹாசினி இவர்களையும், விளையாட்டே என்ற பகுதியில் தங்கபரத், ஆதிஷ், சுப்பிரமணி, ஆதேஷ், மோனிஷ் இவர்களையும் அழகாக இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பங்கு பெற்று நல்லதொரு செய்திகளை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. சிறப்பானதொரு தொடக்க உரையை வழங்கி சிறார்களை ஊக்கப்படுத்தினீர்கள் அம்மா. உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு சிறார்கள் பேசவிருக்கும் தலைப்பு, இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையா விளையாட்டா? கலையே என்று பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் தங்க ஆராதனா, யோகாஸ்ரீ, மோனிகா, ஸ்ரீ அகிலேஷ், ஹாசினி. அதே போல் விளையாட்டே என்று பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் தங்க பரத், ஆதிஷ், சுப்பிரமணி, ஸ்ரீ ஆதேஷ், மோனிஷ். இப்பொழுது இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையே என்ற அணியிலிருந்து முதலாவதாக பேசுவதற்கு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தங்க ஆராதனாவை அழைக்கின்றேன். தங்க ஆராதனா, வாங்க, உங்களுடைய கருத்துக்களை தாங்க. இன்றைய மாணவர்கள் விரும்புவது கலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தங்க ஆராதனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி, ஜமீன் பல்லாவரம், செங்கல்பட்டு மாவட்டம். இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையா விளையாட்டா? கலையே. கலைகள் மனதில் உருவெடுக்கும், மனிதனை உயிர்ப்பிக்கும், இன்பங்கள் பெருக்க வைக்கும், துன்பங்கள் மறைக்க வைக்கும், கற்பனை பெருக வைக்கும், உள்ள உருக்க வைக்கும், அழகு உணர்வு ஊட்ட வைக்கும், அகற்றின்மை காட்ட வைக்கும், படைப்பாற்றல் பிறக்க வைக்கும், வாழ்க்கை நிலை சிறக்க வைக்கும். தனக்கென்று தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தமிழ் மரபு. கலைகள் இலக்கிய வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டைய தமிழன் வாழாமையால் பகைவரை வென்றான், தாழாமையால் தன்னிலமாக்கினான், வேளாமையால் வளம் பெருக்கினான், தீரமும் தீரமும் நிறைந்த சிறந்து இறங்கினான். தமிழர்க்கென்றே இருக்கும் வீர தெரிந்த கலைகளை அறியதோறும் வியப்பு நேரிடும், மன மகிழ்ச்சி நிறைந்திடும். ஏறுதழுங்கள், சிலம்பாட்டம், மற்போர், இளவட்டக்கல் தூக்குதல், வில்வித்தை, வழுக்கு மரம், சடுகுடி என்று கபடி ஆட்டம், முறியடி, பந்தி பந்தயம், சுருள்கட்டு, சுழற்றுதல், வடம் இழுத்தல், ஜல்லிக்கட்டு, பச்சை குதிரை, பிள்ளையார் மட்டை பந்து, கோலா உண்டை, பம்பரம், பாண்டி, பல்லாங்குழி, இந்திராவிழா, கலைக்கூத்து, கும்பி, கோலாட்டம், ஆழ்புலி ஆட்டம், கண்ணாமூச்சி போன்ற தமிழின் தொன்மையான கலைகள் ஆகும். நாம் பேசுவது ஒரு வகையான கலையே. ஓவிய வரைதல், நடனம் ஆடுவது, கைப்பொருள் செய்வது ஒரு வகை கலையே. இன்றைய மாணவர்கள் செல்வங்கள் படிக்கவும் கலையும் கற்றுக்கொள்கிறார்கள். தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைய படிப்புடன் கலையே மிகவும் அவசியம். எனவே நடுவர் அவர்களே, இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையே கலையே கலையே
என்று சொல்லி எனக்கு இவ்வளவு சிறப்பு மிக்க வாய்ப்பினை அளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி. சிறப்பு சிறப்பு தங்க ஆராதனா. மிக குறுகிய நேரத்துல பல கலைகளுடைய பெயர்களை சொல்லி அடுக்குனீங்க. தமிழர்களுடைய தொன்மையான கலைகள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு கல்வியை விட மாணவர்கள் விரும்புவதும் கலையே அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை அருமையா எடுத்து வச்சு உங்க அணிக்கு சிறப்பானது ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்கீங்க. இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி இதை மறுத்து பேசுறதுக்காக, இல்ல விளையாட்டே அப்படின்னு பேசுறதுக்காக தங்கபரத் வராங்க. வாங்க தங்கபரத், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தங்கபரத். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஜமீன் பல்லாவரம் செங்கல்பட்டு மாவட்டம். இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையா விளையாட்டா? விளையாட்டு. இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் விளையாட்டை மிகவும் விரும்பி கற்றுக்கொள்கிறார்கள். பள்ளியில் மாணவர்களுக்கு விளையாட்ட ஒரு வாரத்தில் 2 வகுப்பு நடைபெறுகிறது. தினமும் காலை மற்றும் மாலையில் பள்ளியில் விளையாட்டை கற்றுக் கொள்கிறார்கள். சதுரங்கம், சுண்டாட்ட பலகை, கபடி, கொக்கோ, நீளம் தாண்டுதல், உடை பந்தாட்டம், கூடை பந்தாட்டம், மேடை வரி பந்தாட்டம், வளைத்தடி பந்தாட்டம் போன்ற பல விளையாட்டுகள் சொல்லிக் கொண்டே போகலாம். விளையாட்டு மாணவர்களுக்கு என தனியாக பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு அரசு வேலை வாய்ப்பின் முன்னுரிமை. விளையாடுவதன் மூலமாக உடலை நலமுடன் பாதுகாத்துக் கொள்ள மாணவர்களால் முடியும். நோயற்ற வாழ்வரை குறைவற்ற செய்வதை கொடுக்கும். விளையாட்டை இன்றைய மாணவர்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது. விளையாடும் போது மாணவர்கள் அதற்காக விதிமுறைகளை கற்றுக்கொண்டு ஒழுக்கத்துடன் முன்னேற உதவியாக உள்ளது. நன்றி. சிறப்பு சிறப்பு. அதாவது தங்கபரத், நன்றி அம்மா. சிறப்பு தங்கபரத். அதாவது விளையாட்டுடைய பட்டியலை சொன்னாங்க. அந்த விளையாட்டெல்லாம் இருக்கு. பள்ளியில விளையாட்டுக்குன்னு 2 வகுப்புகள் ஒதுக்குறாங்க. அதுல மாணவர்கள் விளையாடுறாங்க. அதுக்கு தனியா சிறப்பு பயிற்சி வகுப்புகளும் இருக்கு. அதனால இன்றைய மாணவர்கள் அதைத்தான் விரும்பி கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. சிறப்பு. இப்ப இதை மறுத்து பேசுவதற்காக 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய யோகாஸ்ரீ அவர்களை அழைக்கின்றேன். இல்ல, இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையே அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வராங்க யோகஸ்ரீ. யோகஸ்ரீ வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி யோகாஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு சின்னையரக்கல்லி நகராட்சி தொடக்க மயிலாடுதுறையில் படிக்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையா அல்லது விளையாட்டா? கலை என்பது நடனம், ஓவியம், இசை 64 வகைகளை கொண்டுள்ளது. விளையாட்டு என்பது பொழுதுபோக்கு விளையாட்டு, பாரம்பரிய விளையாட்டு, தேசிய விளையாட்டுகள் என பல கொண்டுள்ளது. இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையை என்ற அணியின் சார்பாக பேச போகிறேன். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மன ஆரோக்கியம் கட்டாயம் பல வழிகள் உள்ளன. அவற்றின் நமக்கு நடனம், பாட்டு,
யோகா என அதில் விருப்பம் உள்ளதா? அதில் நாம் கவனம் செலுத்தலாம். உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியத்தையும் படுத்துகிறது கலையே. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த கலையே இருக்க முடியும். நாம் சமைக்க போதும், எழுதும் போதும், விளையாடும் போதும், பாட்டு பாடிக்கொண்டே வேறு வேலைகள் கூட ஈடுபடுவோம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்புவது கலை. எப்ப பாடலாம், ஆடவோம். பள்ளியில் கலைத்திரா என்று எண்ணி இருப்பது பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லை, கல்லூரி மாணவர்களும் தான் இப்படி கலையில் ஆர்வமாக இருக்கிறார்கள். மற்றபடி அனைத்தும் தரப்பினும் கலையே. அரசு பள்ளியில் கூட இப்போது ஆண்டுதோறும் கலை திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு நிகழ்ச்சிகளாக ஆடல், பாடல், நடனம், நாடகம், மாறுவேடம் என பல்வேறு பிரிவுகள் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இது இருந்து தெரிகிறதா நடுவர் அம்மா? மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையே கலையே என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இதில் இருந்து ஆராய்ந்து நல்லதொரு தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அம்மா. சிறப்பு. பேச வாய்ப்பளித்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி அம்மா. சிறப்பு சிறப்பு. அதாவது கலைதான் சிறப்பு, மாணவர்கள் விரும்பி கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. இப்போ இதை மறுத்து பேசுவதற்காக 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆதிஷ் வராங்க. ஆதிஷ் வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, விளையாட்டு தான் இன்றைய மாணவர்கள் அதிகமாக விரும்புவது அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜேஷ். நான் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, 1 முதல் 3ஆம் ஆண்டு, உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம். மாலை வணக்கம் நடுவர் அவர்களே. நான் உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் ஆதிஷ் பேசுகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விளையாட்டு. நடுவர் அவர்களே, காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு என பாரதி சொல்லிவிட்டார் நடுவர் அவர்களே. இதனால் கலை எதற்கு நடுவர் அவர்களே? கலை என்றால் அனைவரும் சினிமாவை நோக்கி செல்கிறார்கள் நடுவர் அவர்களே. கலை என்றால் கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் இவை எல்லாம் மறைந்து போய் இப்போது சினிமாவைத்தான் கலை என்று இந்த தலை முறையினர் நம்புகின்றனர் நடுவர் அவர்களே. இப்படி இருக்கும் போது இந்த கலையை நோக்கி நாம் ஏன் செல்ல வேண்டும் நடுவர் அவர்களே? கலை என்றாலே நாம் நினைப்பது சினிமா நடிகர்களைத்தான் இவர்களுக்கு ஞாபகம் வருகிறது நடுவர் அவர்களே. விளையாட்டால் ஏற்படும் புற்றுநத்திற்கு எதுவுமே ஈடு இல்லை நடுவர் அவர்களே. விளையாட்டால் ஏற்படும் நன்மைகள் எத்தனை தெரியுமா நடுவர் அவர்களே? ஓடி விளையாடினால் தசைகள் உறுதியாகும், எலும்புகள் வளர்ச்சி அடையும், நரம்புகள் வளர்ச்சி சீராக இருப்பதோடு அனைத்து உடல் உறுப்புகளும் சிறப்பாக செயல்படும். விளையாட்டின் போது அதிக அளவில் ஆக்சிஜன் மூளைக்கு செல்வதால் நுரையீரல் ஆரோக்கியமாக இருப்பதோடு மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். இதனால் படிப்பில் கவனம், மெமரி பவர் அதிகரிக்கும் நடுவர் அவர்களே. சேர்ந்து விளையாடுவதால் ஒற்றுமை வளரும் நடுவர் அவர்களே. மனித நேயம் ஏற்படும் நடுவர் அவர்களே. விளையாட்டின் மூலம் வெற்றி தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் மனம் பக்குவப்படும் நடுவர் அவர்களே என்று கூறி எனக்கு உரையை முடிக்கின்றேன் நடுவர் அவர்களே. நன்றி வணக்கம். பேச்சாளர் ஆதிஷ் அவர்களே, சிறப்பா உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சீங்க. கலையெல்லாம் என்னத்துக்கு? கலையெல்லாம் ஒரே கொலைதான். கலைனாலே எல்லாம் சினிமாவை நோக்கி போறாங்க, அதனால விளையாட்டு தான் சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க.
அருமை. ஆனா இப்ப இந்த கருத்துக்கு எதிர்வாதம் பண்றதுக்காக மோனிகா வராங்க. 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மோனிகா வராங்க. அத எப்படி சொல்லுவீங்க விளையாட்டுன்னு? கலைதான் வந்து மாணவர்கள் விரும்புவது அப்படின்னு சொல்லி பேச வர்றாங்க. வாங்க மோனிகா, உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. தமிழே தாய் எச்சம் மொழி என மங்கு சூட்டும் உற்சாகம் வளர்த்த மொழியை உலக மொழிகள் தாய்மொழியை சிறந்து பிறந்த உனக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காமோனிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி பழம் செங்கல்பட்டு மாவட்டம். நான் இப்பொழுது கலையே என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். நம் தமிழின் பாரம்பரிய கலை சிலம்பத்தை சிலம்பம் கரகட்ட கலை, கட்டைக்கால் நடனம் கலை நம் பாரம்பரிய கலை. நம் சிலம்பம் உடலுக்கு மிகவும் நல்லது. நம் பாரம்பரிய விளையாட்டு. அது விளையாட்டு எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலை தான் மிகவும் சிறந்தது. ஆடல், இசை கருவி மீட்டல், ஒப்பனை செய்தல், சிறப்பகம் வடித்தல், சிற்பம் அடித்தல், புத்தொடுத்தல், சூரமடிதல், தேனும் கண்ணும் சேர்த்தல், சரம் மருத்துவம், சமைத்தல், கனி உற்பத்தி செய்தல், கள்ளும் பொள்ளும் பிரிதல், கரும்பு சாற்றின் வெள்ளம் எடுத்தல், உள்கல்கள் முள்ளையில் கருதி உலர் பிரிது, உலக கல்லவை அறிதல், உப்பு உண்டுதல், வல் ஏய்தல், மற்ற போர் புரைத்து, அன்பு தொடுத்தல், படை அணித்தல், முப்படைத்து, முறைப்பட்டு, தெய்வங்கள் மக்குவிட்டல், தேருழைத்து, மக்காலம் செய்தல், வில்லம்பு கூட நம் பாரம்பரிய கலை என்று நான் என் உரையை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. அதைதான் மாணவர்கள் விரும்புறாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து சொன்னீங்க. இப்போ இதை மறுத்து பேசுவதற்காக சுப்பிரமணி வராங்க. வாங்க சுப்பிரமணி. அதெல்லாம் இல்ல, மாணவர்கள் பெரிதும் விரும்புவது விளையாட்டே அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பே. சுப்பிரமணி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கொத்தப்பாளையம், கரூர் மாவட்டம். நான் விளையாட்டு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பாரம்பரிய விளையாட்டு. பல்லாங்குழி இருக்கும் இடத்தில் எடுத்து இல்லாத இடத்தில் கொடுக்கும் குணம் வளரவும், பங்கிடுதல் மனப்பான்மையும் வளரவும் செய்கிறது. கணிதம் வளர்க்க சிந்தனையை தூண்டும். பரமபதம். குட்டி பாம்பு போட்ட படம், பெரிய பாம்பு போட்ட படம் இருக்கும். இதில் மாணவர்கள் ஏற்றம் இறக்கம் இரண்டும் இருப்பதே வாழ்க்கை என்பதை உணர்த்துவதற்கு. கில்லி. கூட்டல் பெருக்கல் கணக்கை களிப்புடன் மகிழ்ந்து கற்பதற்கு. தாயம். வெட்டி வெளியே எரிந்தாலும் மீண்டும் முயன்று தொடங்கி முன்னேறி வருவதற்கு. சதுரங்கம். இதரவழி இல்லாத போதும் இறுதி வரை போராடும் மனம் உறுதி பெறும். நொண்டி. சமமாக இல்லாத போதும் சாதிக்க தூண்டும், சக்தியை பெற துடிக்கும், கால்களின் வலிமைக்கு ஆரம்பமும். ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி ஒற்றுமை கற்பிக்கும் உற்சாகம். பச்சை குதிரை தாண்டுதல். மணி முறையான முயற்சியில் முன்னேற்றம் அடை வைக்கிறது. கண்ணாமூச்சி. தன்னம்பிக்கை தைரியத்தின் உரமாகி அமைகிறது. தட்டாங்கல். கல்லாங்காய் ஒரே நேர்கோட்டில் கவனம் செலுத்தி விளையாடுதல். சிலம்பாட்டம். வீரம் விவேகம் பெருமைக்கு முதற்படியாகும் விளையாட்டு. உரியடித்தல். இடையூறுகளையும் ஏமாற்றத்தையும் கடந்து மகிழும் விளையாட்டு. இவ்வேறு ஒவ்வொரு விளையாட்டுகள் குழந்தைகளின் அறிவு, திறமை, வீரம், உடல் வலிமை, சுயமுயற்சி, தன்னம்பிக்கை, ஒற்றுமை பல நற்கூறுகளை உள்ளடக்கி அவர்களின் எண்ணங்கள் தூய்மைகள் இருக்கவும் இயற்கையாகவே வியர்க்க வைத்து ஆரோக்கியம் அளித்த நம் பாரம்பரிய விளையாட்டு. நவீன விளையாட்டுகள் பலவும் உள்ளது. முயன்றிடுவோம் மீட்டெடுக்க முனைந்திடுவோம் கட்டுத்தர நம் தமிழரின் பாரம்பரியத்தை. நன்றி, வணக்கம்.
சிறப்பு சிறப்பு சுப்பிரமணியம். அருமையாக பல விளையாட்டுகளை வந்து விளக்கமா சொன்னீங்க. அதுவும் இல்லாம பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. சிறப்பு. உங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமா பேசுனீங்க. இப்போ இதை வந்து மறுத்து எதிர்வாதம் பேசுவதற்காக 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்ரீ அகிலேஷ் வராங்க. வாங்க ஸ்ரீ அகிலேஷ், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையே அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம் அம்மா. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியே. சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே. சிந்தி வரும் மைத்துளியில் என்னையும் சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. அமுதூரும் மண்ணை தமிழிற்கும் என ஈன்ற என் நண்பு அன்னையிற்கும் என் முதற்கண் வணக்கங்கள். பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் மேலும் இங்கு கூடியிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் இப்பொழுது இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையே என்ற அணியினில் பேச வந்துள்ளேன். வெற்றியாளராக நிறைய பண்புகள் தேவைப்படுது. ஒருத்தவங்களை வெற்றியாளராக்குறது அவங்களோட நற்பண்புகள் தானே. வெற்றியாளராக வேணும்னா அதுக்கு பேச்சு திறமை வேணும். பேச்சுங்கிறது கூட ஒரு வகையான கலைதான். அந்த கலையை வளர்க்கறதுக்காக தான் சங்கத்தமிழ் சிறார் பூங்கா குழந்தைகளுக்கான நிறைய பட்டிமன்றம் பேச்சு போட்டியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேடை பேச்சு என்ற கலைக்கு மூலமா தமிழ் தென்றல் திருவிக்க பேரறிஞர் அண்ணா வெண்தாடி வெந்த தந்தை பெரியார் இவங்கெல்லாம் மக்களுக்கு அறிமுகமாகி மனசுக்கு ரொம்ப நெருக்கமானாங்க. மனிதனாக்கிய அருங்கலைகளில் ஒன்றான சொல்லாடல் என்ற பேச்சு திறமைதான. இததான் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லுக சொல்லில் பிரிதோர் சொல் அச்சொல் வெல்லும் சொல்லின்மை அறிந்துன்னு சொல்லியிருக்காங்க. மனித நாகரிகத்தின் வளர்ச்சி நிலைதான் கலைன்னு சொல்லலாம். நம்ம ஒரு கலையை கத்துக்க நம்ம மனசுல ஒரு அமைதி ஏற்படும். இப்ப கட்டிடக்கலையே எடுத்துக்கோங்க. அதற்கு உதாரணத்துக்கு நம்ம தமிழர்கள் கட்டிய கோயில்களையே எடுத்துக்கலாம். அந்த கலையை கஷ்டத்துல இருக்கும் போதோ இல்ல ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போதோ நம்ம கோயிலுக்கு போறோம். அப்ப அந்த கஷ்டம் எல்லாம் குறைஞ்சி நம்ம மனசு ரொம்பவே லேசாகுது. அதே மாதிரிதான் ஓவிய கலையும். புலவர்கள் அழக பாராட்டுறதுக்கு ஓவியத்தை தான் ஊமையா எடுத்துக்கிட்டாங்க. பண்டைய தமிழ் மன்னர்கள் எல்லாம் ஓவியம் தீட்டுறதுக்குன்னு அவங்களோட அரண்மனைகளிலும் கோவில்களிலும் ஓவியமானு ஒரு தனி அறையே அமைச்சிருந்தாங்களா நடுவர் அவர்களே. சங்கம் மருவிய காலங்களிலும் அதற்கு பின்பற்ற காலங்களிலும் ஓவியம் பற்றிய தகவல்களும் இலக்கிய செய்திகளும் இருக்கு. ஓவிய நன்னூலுரை நூற்றிடக்கையும் என்ற சிலப்பதிகாரம் வரிகள் ஓவிய பற்றிய நூல்கள் இருந்ததா சொல்லுது. நம்ம ஓவியம் வரையும் போது நம்ம மனசு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இசைக்கலை. நம்ம தமிழர்கள் கல்லிலும் கலைவண்ணம் கண்டவர்கள். நிறைய கோயில்கள்ல இசை தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வயலின் கீபோர்ட் கிட்டார்னு நிறைய இசை கருவிகளை கத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே, நம்ம இளையராஜா ஏஆர் ரகுமான்னு எத்தனை பேரோட இசைக்கு மயங்கி இருக்கோம். நம்ம இசையை கேட்கும் போது நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம்னா அந்த கஷ்டம் குறையும். இதுவே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தோம்னா அந்த சந்தோஷம் இரட்டிப்பாகும். பண்பட்ட எல்லா மொழிகளிலும் இசை வாழ்துன்னு சொல்லலாம். ஆனா தமிழ்ல மட்டும்தான் இசை தமிழ்னு ஒரு பகுதியே இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்குங்கிற குரலே இதற்கு சாட்சி. அதே மாதிரிதான் நடனக்கலையும். மனித இனம் நாடோடியா வாழ்ந்த காலத்துல இருந்தே ஏதாவது சொல்ல விரும்புனாங்கன்னா அது நடனத்தாலதான் சொன்னாங்க. சமூக செய்திகள், இலக்கிய கதைகள், வரலாறு, காதல்னு எல்லாத்தையும் அவங்க வெளிப்படுத்தினது உடல் அசைவு என்கிற நடனம் கலையால தானே. அது மட்டும் இல்லாம நடனம் ஆடும் பொழுது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் வலுப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம கவனிக்கும் திறன் அதிகரிக்குது. பரதநாட்டியம், கரகாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், சிலம்பாட்டம்னு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல அத்தனையும் இப்ப எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? சிலம்பாட்டம். சிலம்பம் என்பது கம்பு சுத்துதல். நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கோம்னா அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரத்துக்கான ஒரு தற்காப்பு கலைய சிலம்பம்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கைவினை கலைகள்.
மண் பண்டங்கள் தயாரித்தல், மண் பாண்டங்கள் தயாரித்தல், அதுக்கப்புறம் மூங்கில் கூடை பின்னுதல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாய் முடைதல், மண் பொம்மைகள் தயாரித்தல்னு இப்ப நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். மார்க்கெட்ல இப்பெல்லாம் கைவினை பொருட்கள் தான் நிறைய விற்பனைக்கு புதுசா வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கும் போதே நம்ம மனசுல ஒரு உற்சாகம் ஏற்படும். அப்ப அதை கத்துக்கும் போது நம்ம மைண்ட் எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணு யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. அது ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நம்ம அதை விற்பனைக்கு விட்டு ஒரு சின்ன தொழில் மாதிரி பண்ணி காசு சம்பாதிக்கவும் முடியும். அதே மாதிரிதான் தையல் கலையும். அருங்கலை அயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. அது அத்தனையும் இப்ப எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப பேச்சு திறமை, பேச்சுக்கலை, கட்டிடக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, நடனக்கலை, கைவினைக்கலைன்னு இது மாதிரி எந்த கலையை நம்ம கத்துக்கிட்டாலும் அது நம்ம வாழ்வுக்கு உதவும் சொல்லி நல்லதோர் வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா சொன்னீங்க. அதாவது மூச்சு விடாம சொன்னீங்க. இதெல்லாம் தெரியுமா, அதெல்லாம் தெரியுமான்னு ஒவ்வொரு கலையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கலைகளையுமே எடுத்து சொன்னீங்க. ஆனா இதுல நீங்க ஒரு குறள் சொன்னீங்க. அதுல ஈதல் இசைப்பட வாழ்தல், நாங்க வள்ளுவர் சொன்ன இசைக்கு பொருள் புகழ். அது இசைய அவர் குறிக்கல. அது நீங்க எந்த பொருள்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. மற்றபடி உங்கள் பேச்சு அருமையா இருந்தது. கலையை பற்றி அழகா சொன்னீங்க. எந்த கலையை கத்துக்கிட்டாலும் அதன் மூலமா நம்மளால் வருவாய் ஈட்ட முடியும் அப்படின்றத சொன்னீங்க. ஆனா விளையாட்டுக்கும் இன்னைக்கு மதிப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விளையாட்டுல சிறந்து இருந்தோம்னாலும் அதற்கும் நமக்கு சிறப்பான பதவிகள், அதற்கேற்ற மரியாதை கண்டிப்பா இருக்கு. அதனால அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சிறப்பு. அடுத்ததாக இந்த கருத்துக்கு எதிர்கருத்து பேசுவதற்காக ஸ்ரீ ஆதேஷ் வராங்க. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்ரீ ஆதேஷ். அதெல்லாம் இல்ல, விளையாட்டு தான் இன்றைய மாணவர்கள் விரும்பக்கூடியது. இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது விளையாட்டே அப்படின்னு பேச வர்றாங்க. வாங்க ஸ்ரீ ஆதேஷ், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இயல், இசை, நாடகம் என முத்தமிழாயின் மூச்சு காற்றில் கலந்திட்ட என் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கும் நெகிழ்ந்த என் அன்னைக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். பெரும் மதிப்புக்குரிய பட்டிமன்ற நடுவர்களுக்கும் கூடியிருக்கும் ஆண்டோருக்கு பெருமக்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் இப்பொழுது விளையாட்டு என்ற தலைப்பில் பேச நடுவர்களே, எதிராளிகள் கதைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு விளையாட்டே பிடிக்காது. அவங்க விளையாட்டு மற்ற சொல்லுங்க பார்ப்போம். விளையாட்டு என்பது நம்ம உடல் அசைவுகளுக்கும் நம்ம தலைமைகளுக்கும் உதவி செய்யுது. விளையாட்டு என்பது நம்ம தன்னம்பிக்கையும் ஆளுமையும் வளர்ச்சிக்குது. நம்ம விளையாட்டு ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணும் போது நம்ம நிறைய ஒழுக்கத்தையும் எல்லாம் பொறுமையை நம்ம கத்துக்கிறோம். விளையாட்டு நம்ம மன அழுத்தத்தை குறைக்குது. நம்ம வாழ்க்கைய விளையாட்டு நண்பர்களே, செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என்று அல்ல நீத்து அங்கேன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. விளையாட வேண்டியது நம்ம விரும்பி விளையாடணும் அப்படின்னு தேவனைய பாவானார் சொல்லியிருக்காங்க. பெருமாமம் மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு தமிழ் பெயர் அகராதி சொல்லியிருக்கு. மொத்த விளையாட்டுல கொரோனா காலத்துல நம்ம வீட்டுல தானே இருந்தோம். அப்ப எதிராளிகள் எந்த கலையை கத்துக்கிட்டாங்க? வீட்டுல உட்காந்து தாயம் பல்லாங்குழி விளையாண்டாங்க.
மொத்த விளையாட்டுல தாயம், பல்லாங்குழி, பரமபதம், ஸ்கிப்பிங், ஆடுபுலி ஆட்டம், கண்ணாம்பூச்சி, கிரிக்கெட்டு, கபடி, பம்பரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். தாயத்துல நம்மள எவ்வளவுதான் வெற்றி வீசினாலும் நம்ம திரும்ப திரும்ப வந்து போராடணும்னு சொல்லி தருது. பல்லாங்குழி இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து இல்லாத இடத்துல கொடுக்கணும்னு சொல்லி தருது. பரமபதம் வாழ்க்கையில ஏத்தா இருக்கிறத சொல்லி தருது. ஸ்கிப்பிங் நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை போக்குது. கயிறுத்தல் நம்ம விடாமுயற்சி, நம்ம சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தருது. கிச்சு தாம்பாலம் நல்ல அறிவு வளர்த்தல் அப்படின்னு நிறைய சொல்லி தருது. விளையாட்டு எவ்வளவு சொல்லி தருதுல. நம்ம ஸ்போர்ட்ஸ் லெவல்ல இருந்தா நம்ம ஏதாச்சும் வேலைக்கு போனா நமக்கு மார்க் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. நம்ம தமிழக வீர விளையாட்டா ஜல்லிக்கட்டான விளையாடுறாங்க. அதுக்குதான் விளையாட்டுல நன்மைகள் இருக்குன்னு பேச்சு அனைவருக்கும் நன்றி பாட்டி. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஸ்ரீ ஆதேஷ், அருமையா சொன்னீங்க. என்னென்ன விளையாட்டுகள் வந்து நமக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுத் தருது, என்ன செய்தி சொல்லுது அப்படின்னு. அதுவும் இல்லாம வீர விளையாட்டாக இருக்கக்கூடியது ஜல்லிக்கட்டு தான் அப்படின்னு அதனுடைய சிறப்பை சொன்னீங்க. பாராட்டுக்கள். இப்போ உங்களுடைய கருத்துக்கு எதிராக பேசுவதற்காக கலையே அப்படின்னு பேச வராங்க 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஹாசினி. வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையே அப்படின்னு. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். நான் உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் சஹாசினி. என் பெயர் சஹாசினி. நான் 9ஆம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயின்று வருகின்றேன். இன்று நான் பட்டிமன்றத்தில் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையா விளையாட்டா என்பதில் நான் கலையே என்னுடைய வாதத்தை எடுத்து முன்வந்துள்ளேன். தந்தானே தந்தானே தந்தான குயிலே தமிழன், தந்தானே தந்தானே அவனோட கலைய, தந்தானே தந்தானே தந்தான குயிலே தமிழன், தந்தானே தந்தானே அவனோட கலைய என்ற பாடல் வரிகளின் மூலம் என் உரையை துவங்குகின்றேன். கலை என்பது சிலம்பம், கராத்தே, மயிலாட்டம், ஒயிலாட்டம், நாட்டுப்புற கலைகள் ஆகியவை எல்லாம் அடங்கும் நடுவர் அவர்களே. தற்காப்பு கலை இன்றைய மாணவர்களுக்கு பாதுகாப்பையும் தைரியத்தையும் அளிக்கும். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மறவாமல் அதை நாம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும். யோகா போன்ற கலைகள் செய்வதால் மனப்பாடத்திறன் அதிகரிக்கும். என் எதிரணியினர் ஆதிஷ் அவர்கள் கூறினார், இன்றைய தலைமுறையினர்கள் கலை என்றால் சினிமாவை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். அதனால் கலையே தேவையில்லை என்றார். ஆனால் கலை திருவிழாக்களில் எல்லாம் இன்றைய தலைமுறையினர்கள் பரதநாட்டியம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், நாட்டுப்புற நடனங்கள் போன்றவையில்தான் இளம் தலைமுறையினர்கள் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே இன்றைய தலைமுறையினர்கள் பெரிதும் விரும்புவது கலையே 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 என்று கூறி நல்லதொரு தீர்ப்பினை எங்கள் அணிக்கு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். சிறப்பு சிறப்பு ஹாசினி, அருமையா உங்களுடைய வாதத்தை நிறைவு செஞ்சீங்க. இப்போ இதற்கு வந்து நிறைவாக பதிலளிக்க வர்றாங்க மோனிஷ். 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மோனிஷ். அப்படியெல்லாம் இல்ல, இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது விளையாட்டே அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வராங்க. வாங்க மோனிஷ், வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
வணக்கம், சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாரே மோனிஷ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 1 முதல் 3 உத்திரமேற்கு காஞ்சிபுரம் மாவட்டம். இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது விளையாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிந்திருக்காத பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, எழுந்தவுடன் படிப்பு, பின்பு மாலை முழுவதும் விளையாட்டு என பழக்கப்படுத்தி கொள்ளும் பாப்பா என்று பாரதியார் கூட விளையாட்டின் முக்கியத்துவத்தை வழங்கிய பாடல் மூலம் எடுத்து வருகிறான். கபடி, கொக்கோ, சடுகுடு, பல்லாங்குழி, சதுரங்க விளையாட்டு, கில்லி, கண்ணாமூச்சி, கிரிக்கெட், மட்டைப்பந்து, கோலி, பம்பரம் விளையாட்டு போன்றவை விளையாட்டுகளை விளையாடுவதால் நம் மூலம் குழந்தைகளுக்கு சக்தி ஆளுமை திறன் அதிகமாக இருக்கிறது. முடிவுகளை தானே எடுக்கும் திறன் அதிகரிக்கிறது. ஓடி ஆடி விளையாடுவதால் மனமும் உடலும் அமைதியை பெறுகிறது. இதன் மூலம் படிப்பின் ஆர்வம் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு மாணவனும் விளையாட்டை மிகவும் விரும்புகிறார். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். சிறப்பு சிறப்பு மோனிஷ், அருமையாக உங்களுடைய கருத்துக்களை பேசி நிறைவு செஞ்சீங்க. அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையா விளையாட்டா அப்படின்ற தலைப்புல கலையே அப்படின்னு சொல்லிட்டு 5 மாணவர்கள் பேசினாங்க. அதே மாதிரி விளையாட்டே அப்படின்னு சொல்லிட்டு 5 மாணவர்கள் பேசினாங்க. எல்லாருமே வந்து சிறப்பா அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல கலை அப்படின்னா என்ன, விளையாட்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். எதெல்லாம் வந்து நம்ம கலைன்னு சொல்றோம்? நமக்கு தெரிஞ்சு ஆய கலைகள் 64 அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது வந்து தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கூட கேட்டாங்க. ஸ்ரீ ஆதேஷ் பேசும்போது 64 கலைகள் இருக்கு. அதுல எத்தனை கலைகள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதான் 64 கலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடல், இசைக்கருவி மீட்டல், ஒப்பனை செய்தல், சிற்பம் வடித்தல், பூ தொடுத்தல், சூதாடல், சுரதம் அறிதல், தேனும் கள்ளும் சேகரித்தல், நரம்பு மருத்துவம், சமைத்தல், கனி உற்பத்தி செய்தல், கல்லும் பொன்னும் பிளத்தல், கரும்பு சாற்றில் வெல்லம் எடுத்தல், உலோகங்களில் மூலிகை கலத்தல், கலவை உலோகம் பிரித்தல், உலோகக் கலவை ஆராய்ந்து அறிதல், உப்பு உண்டாக்குதல், வாள் எறிதல், மற்போர் புரிதல், அம்பு தொடுத்தல், படை அணிவகுத்தல், முப்படைகளை முறைப்படுத்தல், தெய்வங்களை மகிழ்வித்தல், தேரோட்டல், மட்கலம் செய்தல், மரக்கலம் செய்தல், பொற்களம் செய்தல், வெள்ளிக்கலம் செய்தல், ஓவியம் வரைதல், நிலச்சமன் செய்தல், காலக்கருவி செய்தல், ஆடைக்கு நிறமூட்டல், எந்திரம் இயற்றல், தோணி கட்டல், நூல் நூற்றல், ஆடை நெய்தல், சாணை பிடித்தல், பொன்னின் மாற்று அறிதல், செயற்கை பொன் செய்தல், பொன்னாபரணம் செய்தல், பொன் முலாமிடுதல், மிருகத்தோல் உரித்தல், தோல் பதனிடுதல், பால் கறந்து நெய்யுருக்கல், தையல், நீச்சல், இல்ல தூய்மையுறுத்தல், துவைத்தல், மயிர் களைதல், எள்ளில் இறைச்சியில் நெய்யெடுத்தல், உழுதல், மரம் ஏறுதல், பணிவிடை செய்தல், மூங்கில் முடைதல், பாத்திரம் வார்த்தல், நீர் கொணர்தல், நீர் தெளித்தல், இரும்பு ஆயுதம் செய்தல், மிருக வாகனங்களுக்கு தவிசு அமைத்தல், குழந்தை வளர்ப்பு, தவறினை தண்டித்தல், பிறமொழி எழுத்தறிவு பெறுதல், வெற்றிலைப்பாக்கு சித்தப்படுத்தல், மேற்கூறிய கலைகளை உள்வாங்கும் விரைவு, வெளிப்படுத்தும் நிதானம். இதெல்லாம் மோனிகா பேசும்போது இதையும் குறிப்பிட்டாங்க. இதெல்லாம் தான் வந்து ஆய கலைகள் 64. இந்த 64 கலைகளை தான் வந்து நம்ம கலைகள்னு சொல்றோம். இதுல வந்து எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, எதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோன்றத பார்க்கணும். இதுல நிறைய கலைகளை பத்தி நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எதெல்லாம் வந்து விளையாட்டு, என்ன மாதிரியான விளையாட்டுகள் இருக்கு, என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதாவது விளையாட்டுன்னு பார்க்கும்போது உள்ளக விளையாட்டு, வெளியக விளையாட்டுன்னு இருக்கு. அதாவது இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 2 வகையாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோடு கொண்ட விளையாட்டுகள், கோடு இல்லாத விளையாட்டுகள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தனி விளையாட்டுகள் இருக்கு, குழு விளையாட்டுகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா
உள்ளக விளையாட்டு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள விளையாடக்கூடியது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பரமபதம், தாயம், பல்லாங்குழி, ஆடுபுலி ஆட்டம் அந்த மாதிரிலாம் ஆடுவாங்க. இப்ப வந்து சதுரங்கம், கேரம் அதெல்லாம் விளையாடுறாங்க. ஏணியும் பாம்பும், மேசைப்பந்து இதெல்லாம் வந்து உள்ளக விளையாட்டுகளா கருதப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியக விளையாட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்பந்து, கூடைப்பந்து, உதைப்பந்து, வலைப்பந்தாட்டம், எரிபந்தாட்டம், மட்டைப்பந்து இதெல்லாம் வந்து வெளியக விளையாட்டுகளா வந்து கருதப்படுது. அதே மாதிரி கோட்டு விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டம், சாக்கு ஓட்டம் இதெல்லாம் வந்து கோட்டு விளையாட்டுகள். இதே கோட்டை தாண்டி விளையாடுறது என்னன்னா பாத்தீங்கன்னா நீளம் பாய்தல், உயரம் பாய்தல், கோலூன்றி பாய்தல் இதெல்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழு விளையாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டு, கரப்பந்து, கூடைப்பந்து, உதைப்பந்து, வலைப்பந்து, எரிபந்து, ஓணப்பந்து, கிட்டிப்புல்லு, கிளித்தட்டு இதெல்லாம் வந்து குழு விளையாட்டுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தனி விளையாட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டம், சாக்கு ஓட்டம், நீளம் பாய்தல், உயரம் பாய்தல், கோலூன்றி பாய்தல், சதுரங்கம், ஏணியும் பாம்பும், தாயம், மேசைப்பந்து இதெல்லாம் வந்து தனி விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து பல வகையா வந்து வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கலையினால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலையை வந்து கற்கும் பொழுது நமக்கு வந்து மனதிற்கு வந்து ஒரு நிறைவு கிடைக்கிறது. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து தீருது. சொன்ன மாதிரி இசைய கேட்கும்போது ஒரு நல்ல இசைய கேட்கும்போது நமக்கு மனதிற்கு வந்து மகிழ்ச்சி உண்டாகுது. அதே வந்து நம்ம சோர்வா இருக்கும் பொழுது, நம்ம களைப்பா இருக்கும் பொழுது இசையை கேட்கும்போது அது நமக்கு வந்து ஆறுதலாக இருக்கு. அதே மாதிரி விளையாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கு வந்து பயிற்சி அளிக்கக்கூடியது விளையாட்டு. அதனாலதான் வந்து இன்றளவும் பார்த்தீங்கன்னா, பள்ளிகள்ல விளையாட்டு வகுப்ப வந்து கண்டிப்பா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா முந்தியெல்லாம் விளையாட்டு வகுப்புகள் இருக்கும். ஆனால் பெயருக்காக, கண்துடைப்புக்காக இருக்கும். அந்த நேரத்துல தான் வந்து மீதி பாட வகுப்புகள்லாம் வந்து எடுக்குறாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல அத வந்து கட்டாயமா ஆக்கியிருக்காங்க. கட்டாயமா மாணவர்கள் வந்து விளையாடணும். வெளியில போயி நல்லா ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்றதுக்காக பள்ளிகள்ல அந்த விளையாட்டு வகுப்பை மட்டும் எதற்காகவும் புறக்கணிக்க கூடாது. இல்லன்னா அந்த சமயத்துல வேற எந்த ஆசிரியர்களும் எந்த பாடமும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து கட்டாயமா இருக்கிறாங்க இன்றைய பள்ளிகள். ஏன்னா அது வந்து குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கும், அவர்களுடைய புத்துணர்ச்சிய கூட்டுவதற்கும் வந்து உதவியா இருக்கு. அதனால குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் மனமும், உடலும் வந்து சீராக இருக்கும் பொழுது மட்டும் தான் அவருடைய வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தலைப்புல மாணவர்கள் விரும்பக்கூடியது அதிகமாக விரும்பக்கூடியது கலையா, விளையாட்டான்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். நெறைய வந்து கலைய பத்தி பேசினவங்க, கலைய கத்துக்கிட்டா நமக்கு வந்து அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதனால வருமானம் கிடைக்கும் அப்படிலாம் பேசினாங்க. அது மாரி விளையாட்ட பத்தி பேசும்போதும், விளையாட்டு வந்து நமக்கு வந்து உடலுக்கு நல்லது. விளையாட்டு வந்து எங்களுக்கு வந்து விருப்பமானது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்ப இன்றைய தலைப்புக்கு தொடர்பாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் பெரிதும் விரும்புவது அதாவது குழந்தைங்க அப்படின்னாலே வந்து விளையாட்டுத்தனமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு விளையாட்டு தான் பிடிக்கும். அதாவது விளையாட்ட வந்து விளையாட்டாக ஆடும் பொழுது அது வந்து நம்ம மனதிற்கு மகிழ்ச்சிய தருது, புத்துணர்ச்சிய தருது. அதே விளையாட்ட வந்து இன்னும் நம்ம கவனமாக ரொம்ப துல்லியமாக விளையாடும் பொழுது, அது நமக்கு வந்து ஒரு வெற்றியை தருது. ஒரு சிறப்பான நிலைய குடுக்கிறது. அதன் மூலமாக நமக்கு வந்து பிற்காலத்துல நல்ல ஒரு பதவி கிடைக்கிறது கூட வாய்ப்பாக அமையுது. ஆனால் மாணவர்கள், இல்ல குழந்தைகள்னு பார்க்கும் பொழுது, உங்க நிலையில வந்து விளையாட்டு வந்து ஒரு விளையாட்டாக தான் இருக்கு. பொழுதுபோக்காக தான் இருக்கு. அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தருது. உங்களுடைய உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியை தருது. ஆனா கலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கலை வந்து அந்த மாதிரி கிடையாது. கலைய வந்து பொழுதுபோக்கா வந்து நம்மளால பண்ண முடியாது. அத வந்து கவனிக்கணும். கவனிச்சு அத வந்து கத்துக்கணும். ஒவ்வொரு கலையிலயும் ஒவ்வொரு நுணுக்கம் இருக்கு. அத வந்து கத்துக்கிட்டால் மட்டும் தான் வந்து அதுல மேற்கொண்டு நம்மளால வந்து முன்னேற முடியும். அதுல வந்து நம்மளுடைய மனம் வந்து செலுத்தும் பொழுது மட்டும் தான் அத வந்து நம்மளால சரியா கத்துக்கிட்டு, அதுல வந்து தனித்து நம்மளால செயல்பட முடியும். அதனால இன்றைய மாணவர்களுடைய வாதம், விவாதத்தை வைத்து கேட்கும் பொழுது, எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது விளையாட்டே. கலையில் ஆர்வம் இருந்தாலும், இன்றைய மாணவர்கள் அதிகமாக பெரிதும் விரும்பி ஆடுவது விளையாட்டே, விளையாட்டே, விளையாட்டே. இதில் கலந்து கொண்ட மாணவ, மாணவிகள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்புவதோடு மட்டுமல்லாமல், நம்முடைய ஜெர்மன் தமிழருவி வானொலியும் நம்மோடு இணைந்து இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைக்கு நமக்கு சிறப்பானது ஒரு பின்னூட்டத்தை கொடுப்பதற்காக மாணவர்களை வாழ்த்தி பேசுவதற்காக நம்மிடையே இணைந்திருப்பவர்
சிறார்களின் வாதங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொடுங்களுமா. நன்றி பட்டிமன்ற நடுவர் அவர்களே. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி அப்பா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களை தெரிவித்து, குழந்தைகள் எல்லாம் வைரங்கள், அவர்கள் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ரா மெட்டீரியல் என்று. அப்படிப்பட்ட ரா மெட்டீரியலை ஒரு பட்டறையிலே, இது போன்ற ஒரு பட்டறையிலே அவர்களை மெருகேற்றுகின்ற பணியை ஒரு தவமாக கருதி செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் அருமை சகோதரி, இந்த பட்டிமன்றத்தின் நாயகியாக வீற்றிருக்கக்கூடியவர், ஸ்டெப் டிவியின் மேலாண் இயக்குனர், கவிஞர், எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒரு தாய், சமூக ஆர்வலர் என்ற இவரை பற்றி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரைக்குள் போறேன். ரொம்ப அழகா இருந்தது. அதுல அகிலேஷ்னு நினைக்கிறேன், எத்தனை நடுவரை கூப்பிட்டாரு, நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நடுவர். அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே நல்ல பேச்சு திறமை இருக்கு. ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லா குழந்தைகளுமே ரொம்ப ஆர்வமா பொழுதுபோக்கா எடுத்துக்கல, இத தேடல் இருந்தது. அவங்களுடைய உரைகளை கவனிக்கும் போது அந்த தேடலுக்காக அந்த குழந்தைகளுக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு சிறப்பான பாராட்டு. இன்றைய கால குழந்தைங்க பெரிதும் விரும்புவது கலையா விளையாட்டா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. விளையாட்டுதான் அப்படின்றாங்க. விளையாட்டுல கூட குழந்தைங்க அது இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் எல்லாம் போக வேண்டாம், சாதாரணமாக விளையாடும் போதே கூட அந்த குழந்தைகள் நிறைய கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல குழு மனப்பான்மை கிடைக்குது அந்த குழந்தைகளுக்கு. யாராவது தனியா விளையாடுறதுன்றது வேற. இப்ப எல்லாரும் மொபைல்ல கேம் விளையாடுறாங்க, அது சின்னவங்களே பெரியவங்க வரைக்கும். அதை விட்டுடுங்க. அதிலிருந்து ஒரு படி இறங்கி தன்னை விட தன் வயதினை ஒத்தவர்களோ அல்லது பெரியவர்களோ அல்லது சிறியவர்களோ கூடி விளையாடுறாங்க இல்லையா, அதையே பெரிய பிளஸ்ஸா சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த விதிகளை எல்லாம் கத்துக்கிறாங்க, அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடக்கிறாங்க. எத்தனை விதமான விளையாட்டு, அத்தனை விதமான விளையாட்டுகள், பழங்கால விளையாட்டுகள் எல்லாம் கூட சொன்னீங்க. ஒரு குடம் தண்ணி ஊத்தி சொன்னீங்க. கிளித்தட்டுன்னு நாங்க ஒரு விளையாட்டு விளையாடுவோம். இப்ப நீங்க அததான் லக்கி கார்னர் அப்படின்றீங்க. நிறைய விளையாட்டுகள், ஒரு குடம் தண்ணி ஊத்தின்றீங்க. அப்புறம் ஊதாமணியை ஒளிச்சு வைப்போம். நம்ம அந்த காலத்து விளையாட்டுகள் எல்லாம் கண்களையும் கருத்தையும் ஒருங்கிணைத்து மூளையை அப்படி செயல்படுத்தக்கூடிய ஆற்றலுடைய விளையாட்டுகளை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சொன்னா ஒரு குழந்தை பேசும்போது இருப்பதிலிருந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது ஒரு விளையாட்டு கூட ஒரு பண்பாட்டின் அடிப்படையில நமக்கு இருந்ததுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நடுவர் அம்மா பட்டியலிட்டாங்க 64 கலைகள் என்ன. நமக்கு இதெல்லாம் கலையானே இத்தனை நாள் தெரியாது இல்லையா? மரம் ஏறுதல் ஒரு கலை, சமைத்தல் ஒரு கலை, பூ தொடுத்தல் ஒரு கலை. இத்தனை கலையில எத்தனை தெரியும் நீங்க பட்டியல் போடுங்க. அப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அது கலையாக இருக்கட்டும் அல்லது விளையாட்டாக இருக்கட்டும், எது நம்மை பக்குவப்படுத்துகிறதோ அதற்கு நாம் தலை வணங்க வேண்டும். கத்துக்கணும்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல நம்மளுடைய முனைப்பை காட்டணும். 2 பக்க குழந்தைகளுமே ரொம்ப திறமையா வாதிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கரை நல்லா தெரியும். அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவரே எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதிகாலையில அவங்க வீட்டை விட்டு கிளம்பிடுவாராம். கிட்டத்தட்ட 45 நிமிடம் பேருந்து பயணம். அதுக்கப்புறம் இறங்கி கிரவுண்டுக்கு போனோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லா பயிற்சி, நடுவில் ஒரு அரை மணி நேரம் அவருக்கு உணவுக்கான இடைவேளை. திருப்பி மாலை எல்லா பயிற்சியும் முடித்த பிறகு இவருக்கு ஒரு சிறப்பு பயிற்சி இருக்குமா, ஸ்பெஷல் கோச்சுன்னு சொல்றோம் இல்லையா, ஸ்பெஷல் ட்ரைனிங். அப்போ என்ன செய்யணுமானா அந்த கிரவுண்டை சுற்றி ஓட செல்வாராம் அவருடைய பயிற்சியாளர். அவரை தான் இந்த நேரத்துல நம்ம நினைக்கணும். அந்த குழந்தை ஓடும்போது கூட அந்த கால்ல அணிந்துகின்ற பாதுகாப்பு அந்த உடைகளோட தான், அதெல்லாம் கழட்டவே கூடாது, கிளவுஸ கூட கழட்டக்கூடாதான், அப்படியேதான் ஓடணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்களான்னா, அந்த இடத்துல விளையாடக்கூடிய ஒரு 60-70 குழந்தைங்க அத்தனை பேரும் ஃபீல்டரா இருப்பாங்களாம். இவர் மாத்திரம் மட்டை பிடித்து ஆடணும். பாருங்க, ஒருத்தர் ஆடுறதுக்கு 11 பேர் ஆடுற ஆட்டத்திலே ஒருத்தர் ஆடும்போது அது எவ்வளவு மனசுக்கு ஒரு ப்ரெஷரா இருக்கும். 60-70 பேர் தொடர்ந்து அவருக்கு வீசுவாங்களாம். அவருடைய கோச் என்ன செய்வாராம், அந்த ஸ்டெம்புகளுக்கு மத்தியில 1 ரூபாய் காயினை வைப்பாராம்.
சச்சின் உனக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா டார்கெட்டு, இந்த நீ அவுட் ஆகாம இருந்தா இந்த ₹1 உனக்கு அப்படின்னு உடனே அவரு அந்த நாள் ஃபுல்லா உழைச்ச அந்த கலப்பெல்லாம் கூட இல்லாம கவனம் முழுவதையும் குவித்து அந்த ₹1 பெறுவதற்கு அப்படி முயற்சி செய்வாராம். அததான் நான் உங்கள்கிட்ட வலியுறுத்த விரும்புறேன். நீங்க கலைகளை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது விளையாட்டை பயிற்சியாக மேற்கொள்ளுங்கள். எது செய்தாலும் நீங்கள் கவனத்தை குவித்து ஒருமுகப்படுத்தி அதுல ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி அதிகம். கலையில இருக்கிறவங்க கூட மிகச்சிறந்த அந்த கலைகளை வெளிப்படுத்தி எல்லோரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார்கள். இப்ப திருக்குறளை மனப்பாடமா ஒப்பிக்கிறது ஒரு கலை தானே. தமிழக அரசாங்கம் அதை ஊக்குவிக்குது இல்லையா? கெசட்ல உங்களுடைய பெயரை சொல்லி 25,000 பணம் கொடுக்குது இல்லையா? 1330 குறளை மனப்பாடம் பண்றது என்ன எளிதா என்ன? அதே போலதான் விளையாட்டும். உங்களை போன்ற குழந்தைகள் எவ்வளவு அழகா எத்தனை விளையாட்டுகள்ல நம்ம நீங்க சொன்னீங்க உள்ளரங்க விளையாட்டு, வெளியரங்க விளையாட்டு. இப்ப பள்ளிகள் அளவுல, ஜோனல் லெவல்ல, மாவட்ட அளவுல, மாநில அளவுல, தேசிய அளவுல, உலக அளவுல பங்கு பெற்று ஒரு தனித்த அடையாளத்தை பெறுகிறார்கள் இல்லையா? அதனால நமக்கு 2 கண் போல, கலை ஒரு கண்ணுன்னா விளையாட்டு ஒரு கண். உனக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதுல ஆர்வத்தை செலுத்தி நீங்க அதுல மிகப்பெரிய ஒரு புகழை அடையணும். வெறும் கல்வி மட்டும் இந்த காலத்துல நமக்கு போராது. கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இணை செயல்பாடுகள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் உங்களுக்கு முடியுமோ, பணம் கொடுத்துதான் இதை செய்யணும்னு இல்லை. இப்ப எத்தனையோ இடங்கள்ல, சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் குழந்தைகளுடைய உடல் திறனை வளர்ப்பதற்காக மாநகராட்சி, அரசு எல்லாம் தனித்தனியா நிறைய உங்களுக்கான இடத்தை தேர்வு செஞ்சு பயிற்சி களம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. அது உடற்பயிற்சி கூடமா இருக்கும், ஜிம் போன்ற வசதிகளை அது கொடுத்திருக்கோம், அல்லது ஓடுவதற்கு, நடை பழகுவதற்கு, இப்படியெல்லாம் உங்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுத்திருப்பாங்க. மாதிரி கலைகளை கூட தன்னார்வ கலைஞர்கள் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. ஆன்லைன் வழியாகவும் சொல்லி கொடுக்குறாங்க, பள்ளிகள்லயும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, உங்கள் பாடங்களோடு, நீங்கள் படிக்கின்ற கல்வியோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று உங்கள் மனதிற்கு பிடித்த, உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்ற, உங்கள் பெற்றோர்கள் அதற்கு ஒத்துழைப்பு தருகின்ற ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைங்களா ரொம்ப அழகா பேசுனீங்க. கலையும் முக்கியம்தான் சொன்னாங்க இல்லையா? பூ தொடுக்கிறதுன்னு இன்னைக்கு எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும்? பூவே வச்சுக்கிறது இல்லை நிறைய குழந்தைங்க. அதுல ஆரம்பிங்க. நம்மளால முடிஞ்சதுல இருந்து முடியாததுக்கு போங்க. விளையாடுங்க. பாரதி சொன்னார் இல்லையா, ஓடி விளையாடு பாப்பான்னு. அதோட நிறுத்திட்டாரு, கூடி விளையாடுன்றார். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த மொபைல் கேம்ல மூழ்கி போகாம வெளிக்காற்று உடலில் பட, உடலில் இருக்கின்ற நச்சுக்கள் எல்லாம் வியர்வையாக வெளியேடு. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு 30 மணித்துளிகள், காலையில ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க, சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வேலை வேணாலும் இருக்கு. நிச்சயமா நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை போன்ற பொக்கிஷங்கள் சிவகாமி அம்மா மூலமா பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாகி இந்த நாட்டையே பரிமளிப்பீங்க. அத்தனை குழந்தைகளும் சிறப்பா பேசுறீங்க. நீங்க தயார் பண்ணீங்களோ, உங்க பெற்றோர்கள் செஞ்சு கொடுத்தாங்களா, இல்ல உங்களோட சகோதர சகோதரிகள் உதவினார்களா, உங்களுடைய ஆசிரியர்கள் உதவினார்களா எனக்கு தெரியல. இந்த களத்தை அழகா நேர்த்தியா பயன்படுத்திக்கிட்ட உங்க அத்தனை பேருக்கும் மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கு. ஐயோ நம்ம பேசின பக்கம் வெற்றி கிடைக்கலையே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க பேசுனதனோட அடிப்படையில தான் அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இன்னும் நல்லா பேசுனீங்கன்னா நீங்க பேசின பக்கம் கூட தீர்ப்பு மாறி இருக்கலாம். ஆனால் தீர்ப்பை பற்றி கவலைப்படாதீர்கள். பகவத்கீதால சொன்ன மாதிரி கடமையை செய்யுங்கள். அந்த கடமை உங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அத்தனை குழந்தைகளை ரொம்ப அருமையா பேசுறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நிறைவா இருந்தது. நீங்கள் அத்தனை பேரும் எல்லா வளங்களும் பெறுவதற்கு எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்பத்தின் சார்பில் அத்தனை பேரினுடைய வாழ்த்துகளையும் என் மூலமாக அளிக்கிறேன். குழந்தைகளே, வாழ்த்துகள், பாராட்டுகள், வணக்கங்கள் உங்கள் பெற்றோருக்கும் சேர்த்து. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்புங்கம்மா. மாணவர்களுக்கு வந்து அருமையானது ஒரு ஊக்க உரையாக அமைந்தது உங்களுடைய பின்னூட்டம். இன்றைக்கு வந்து சிறார் பட்டிமன்றத்தை கவனித்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நம்மிடையே இன்னொருவரும் இணைந்திருக்கிறார், மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். அவரையும் தங்களுடைய கருத்துக்களை கூறுமாறு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா.
இன்றைய சிறார்களின் பேச்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். இன்றைய நிகழ்ச்சி நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய மாணவர்கள் இது ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தமே அவரவர்கள் தரப்புல கலையா விளையாட்டா அப்படின்றத ரொம்ப அருமையா சொன்னாங்க. குறிப்பிட்ட அந்த ஆதேஷ் வந்து எல்லாரையும் கவர் பண்ணாப்புல. நடுவர் அவர்களே நான் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்னு சொல்லி நாளைய பேச்சாளர்ன்றத அவர் நிரூபிக்க வந்தான். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அகிலேஷ் ஆதேஷ் கூட அழகாக அந்த விளையாட்டு அந்த கலையை பத்தி ரொம்ப நல்லா சொல்லிட்டு வந்தாப்புல. ஒவ்வொரு குழந்தையுமே மோனிஷா இவங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அந்த ஒரு அடிச்சு பேசுற தன்மை அதெல்லாம் இப்பவே வளரக்கூடிய இது ஒரு இந்த பற்றையில இந்த குழந்தைகள் கத்துக்க நாளைக்கு அப்படியே வைரம் தீட்டிய வைரம் அப்படியே என்ன அருமையான முத்துக்களாக வெளியில வருவாங்க அப்படின்றது பிற்காலத்தில் அவர்கள் உணர்வார்கள். இன்றைக்கு வந்த மாணவர்கள் யார் பக்கம் தீர்ப்பு வந்ததுன்றத பார்க்காதீங்க. நீங்களும் இன்னைக்கு கலந்துக்கிட்டு உலகளாவிய அளவுக்கு புகழ் பெற்று செல்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் முதலில் நாங்கள் எங்களுடைய நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கின்றோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பா உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கற்பகம்மா சொன்ன மாதிரி அருமையான பின்னூட்டம் கொடுத்தீங்க. கற்பகம்மா உங்கள்ட்ட இருந்தே நாங்க கத்துக்கணும். ரொம்ப அருமையான விஷயங்களும் நிறைய வந்தது. 64 ஆயக்கலைகளையும் சொன்ன சிவகாமிக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். அந்த குழந்தைகளுக்கு அத்தனையும் சும்மா கலையா விளையாட்டான்றதை விட கலைனா என்ன விளையாட்டுனா என்னன்றதை பிரித்து சொல்லி கொடுத்து செய்ய வைத்தது ஒரு பெரிய நல்ல விஷயம். குழந்தைகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மறக்காம இது வந்து தமிழருவி ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்திலையும் வரும், ஸ்டெப் டிவி மூலமாவும் பார்க்கலாம். அதனால நீங்க எல்லாரும் இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட்ஸ் கொடுத்து உங்களுடைய நட்புகளுக்கு உறவுகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீபிரியா சேஷாத்ரி. சிறப்பு அருமையா வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி பேசினீர்கள். இது போன்ற உங்களுடைய ஊக்கம் தான் இன்னும் அவங்களுக்கு சிறப்பாக பேசுவதற்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும். மாணவர்களுக்கு வந்து உதவி செய்து அவர்களுக்கு பேசுவதற்கு தயார் செய்து கொடுத்த பெற்றோர்களுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் மீண்டும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பட்டிமன்றங்கள் வாரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நடைபெறுகிறது. இதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். இதில் தொடர்ந்து பங்கிடுங்கள். இதில் பங்கு பெறும் மாணவர்களை ஊக்கப்படுத்துங்கள். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம்.